உங்களோட வாழ்க்கையில் யாருக்காகனாலும் கண்ணீர் விடுங்க, தப்பில்லை. ஆனால் யாராவது துடைக்க வருவாங்க அப்படின்னு நினச்சி மட்டும் கண்ணீர் விடாதீங்க. கை தவறுனா பொருள் உடையும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, வாய் தவறுனா உறவு உடையும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. ஏன்னா ஒரு சில பேரோட வார்த்தைகள் நம்மளோட மனசை சுக்கு நூறாக உடைச்சிரும். அந்த ஒரு தவறே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான உறவை இழக்கிறதுக்கு நேரிடும். ஏமாந்து போகிறத விட பெரிய வழி என்னன்னு தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம்னு தெரியாமல் இருக்கிறது தான். வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை எத்தனை வழியில் சோதித்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் படுற கஷ்டங்கள் உங்களை சிறந்த மனுஷனாக மாற்றும். வலிகளை சுமக்கிற இதயத்துக்கு கண்ணீர் சிந்த தெரியாது. கண்ணீரை சிந்துற இதயத்துக்கு வலிகளை தாங்க சக்தி கிடையாது. வலி அப்படின்றது ஒரு பாடம்தான். ஆனால் அதை பாடமாக பார்க்காம மனசளவில் நம்ம உடஞ்சி போகிறதுனால தான் அந்த வலிகள் வலியாகவே தெரியுது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வலிகளை கடக்க நீங்களும் கற்றுக்குவீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. சில தருணங்களில் நம்மளோட எதிர்களை விடவும் மிக மோசமாக நம்மளை காயப்படுத்தி பார்க்குறது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும்தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சில சமயத்தில் எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கும் நம்மளோட மனசுக்கும் தேடும் போதெல்லாம் நம்ம கிடைக்கிறோம் அப்படின்றதாலையோ இல்லையோ நம்மளை ஒரு சில பேர் வாழ்க்கையில் அடிக்கடி தொலைச்சி பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு குணம் கிடையாது. ஏராளமான ஏமாற்றத்தை நம்ம கடந்து வந்ததோட தழும்புகள் தான் அது. தன்னோட காரியத்திற்காக பழகிற உறவை விட எந்த காலத்துலேயுமே உங்களை கைவிடாத உறவு தான் மிகச்சிறந்தது. அப்படிப்பட்ட உறவுகளை தவம் இருந்தாது உங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கோங்க. யாரையுமே நம்பி வாழாதீங்க. தேவைக்காக மட்டும் பழகிற உலகம் இது. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காம விலகி போயிடுவாங்க. நம்பிய நீங்கள் தான் கவலையோட அவங்க போன வழியை பார்த்துட்ருப்பீங்க. சில பேர் பணத்துக்காக இங்கே நடிக்கிறாங்க, சில பேர் பாசத்துக்காக நடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. யாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சரியாக நடிக்க கற்றுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே பல பேரது மனம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. அதனாலேயோ என்னவோ நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். உங்களை புரிஞ்சுக்காத எதுவுமே உங்ககிட்ட நிலைக்காது. உங்களை புரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உங்களை விட்டு விலகியும் செல்லாது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அன்பை பற்றி நினச்சி கூட பார்க்க நேரம் இல்லாதவங்கள தான் நம்ம அதிகமாக துரத்தி நேசிச்சிருப்போம். இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒருத்தரோட சோகம் அப்படின்றது வெறும் கண்ணீரில் மட்டும் மறைஞ்சிருக்காது. வாய்விட்டு சிரிக்கிற பல பேர் பொய்யான சிரிப்பில் கூட அது கட்டாயம் மறைஞ்சிருக்கும். நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து கவலையாக கஷ்டமாக இருக்கா? அந்த டயத்தில் உங்களை படைச்ச கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் அவர் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் தான். அதே மாதிரி யார் உங்களை புறக்கணிச்சாலும் வெறுத்தாலும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் கடவுள் துணையை விட பெரிய துணை எதுவுமே கிடையாது. மண்ணான மனுஷங்க என்றைக்குமே ஒரு நாள் கட்டாயம் மண்ணுக்குள்ளே போய் தான் ஆகணும். நம்ம மனசோடு மட்டும் இல்லை, மறுபிறவி வரைக்கும் நம்மளுக்கு துணையாக வரக்கூடிய ஒரே சக்தி அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சால் நீங்கள் மனுஷங்களை கட்டாயம் துணைக்கு தேட மாட்டீங்க. கடவுள் மட்டுமே உங்களோட